சென்னை OMR சாலை கண்ணகி நகரை சேர்ந்த 57 வயது மூதாட்டி ஒருவர் ஒக்கியம்பேட்டை பகுதியில் உள்ள செல்போன் கடையில் துப்புரவு பணியாளராக வேலை பார்த்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் வேலைக்கு சென்ற அவர் கடையின் இரும்பு ஷட்டரை தூக்க முடியாமல் தவித்துள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த இளைஞர் ஒருவரை மூதாட்டி உதவிக்கு அழைத்துள்ளார். உதவி செய்வது போல வந்த அந்த இளைஞர் ஷட்டரை தூக்கிவிட்டு மூதாட்டியுடன் உள்ளே நுழைந்துள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் கடையின் கதவை உள்பக்கமாக பூட்டிய அந்த நபர் மூதாட்டியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அவரிடமிருந்து 350 ரூபாய் பணத்தை பறித்ததோடு, என் மீது ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளன, வெளியே சொன்னால் உன்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டிவிட்டு தப்பி ஓடி உள்ளார். பாதிக்கப்பட்ட மூதாட்டி கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஆய்வாளர் நடராஜ் தலைமையிலான போலீசார் CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் பிடிபட்ட நபரை அடையாளம் கண்ட போலீசார் பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியைச் சேர்ந்த 28 வயதான சந்துரு என்கிற தவக்கலை என்பவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்துருவிடம் நடத்திய விசாரணையில் போலீசாரே உறைந்து போயுள்ளனர். பகல் நேரங்களில் பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு தண்ணீர் கேட்பது போல உள்ளே நுழைவதை தவக்கலை வழக்கமாக வைத்துள்ளார். வீட்டின் உள்ளே சென்றதும் கதவை பூட்டிவிட்டு பெண்களை கடுமையாக தாக்கி அவர்களை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்வு செய்வதை அவர் வாடிக்கையாக கொண்டுள்ளார். இவர் தனது அக்கா வீட்டிற்கு வரும் தகவலை அறிந்தாலே அந்த பகுதியில் உள்ள பெண்கள் வீட்டை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு முடங்கும் அளவுக்கு அவரது அராஜகம் நீட்டித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு செம்மஞ்சேரியில் பெண் ஒருவரை தனது நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிறை சென்று வந்தவர்தான் இந்த சந்துரு. இவர் மீது 2015 முதல் 2025 வரை சென்னை முழுவதும் கஞ்சா விற்பனை, வழிப்பறி, திருட்டு மற்றும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது என பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தற்போது கண்ணகி நகர் போலீசார் சந்துருவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.